அதிகாரத்தில் இல்லை என்றால் இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அண்ணாமலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த பதிலடிதான் அரசியல் கட்சி தலைவர்களை உற்று நோக்க வைத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரியில் தொடங்கினார் நடிகர் விஜய். கட்சி தொடங்கிய அடுத்த மாதமே அதிரடி நடவடிக்கையாக உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் என பலரும் தாவேகாவில் இணைந்தனர். பல மாவட்டங்களிலிருந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். வினோத் இயக்கத்தில் நடித்து வரும் தாவேகா தலைவர் விஜய் இதுதான் தனது கடைசி படம் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் தனது இலக்கு என அதிரடியாக அறிவித்திருந்தார். அது மட்டுமின்றி அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் விஜய் வெளிப்படையாகவே அறிவித்தார். விஜயின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் லண்டனிலிருந்து தமிழகம் திரும்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விஜயின் அரசியல் வருகையை வரவேற்றார். அதே சமயம் விஜய் திராவிட கொள்கையை தான் பின்பற்றப் போவதாக சொல்லியிருக்கிறார். புதிதாக எதையும் சொல்லவில்லை என விமர்சித்தார். விஜயின் பேச்சு திராவிட கட்சி கொள்கைகளோடு ஒத்துப்போகிறது என விமர்சித்தார். இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழக செய்தி தொடர்பாளர் ரமேஷ் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாவேகா கொள்கைகள் குறித்து திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டதாகும். தாவேகா ஒரு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையை முன்வைத்து பயணிக்கிறது. தமிழக மக்கள் எல்லா வகையிலான உணவையும் உண்பார்கள். ஆனால் ஒரு காலமும் மதவாதம் என்னும் நஞ்சினை உண்ண மாட்டார்கள். ஒன்றிய ஆட்சியில் பாஜக அதிகாரத்தில் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள். தமிழகத்தில் ஒரு காலமும் பாஜக ஆட்சி அமைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கை ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.